மார்க் செட் பண்ணிடலாம் அடுத்த மேட்ச். அவ்வளவுதான். ஆப்வியஸ்லி பாயிண்ட் வேற தான் வந்தாவணும், வேற வழியே கிடையாது. யார் ஐஎஸ் பாயிண்ட் அவங்க மேல டார்கெட் ஷூட் பண்ணணும். சில்க் கேமிங் உள்ள இருக்காங்க, சாட்டன் உள்ள இருக்கு, எம்பிடிஸ் உள்ள இருக்கு. இவனுங்க வெறியா வந்துட்டானுங்க. நான் சில்க் கேமிங் டாப் 3 வந்தானுங்கன்னா 70 பாயிண்ட் வந்துருவானுங்க அவனுங்களும். ஓனுக்குள்ள வேற இருக்காங்க எல்லாரும். அழகு கோட் வந்து பாத்தீங்கன்னா நிக்க கொடுத்து நாக் புடிச்சலாம். இந்த மேட்சோட வெற்றி எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ணி தான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க. டாப் ஆப் பாயிண்ட் 1 டாப் 3 க்கு வந்தானடா வீடியோ. ஓ சாக்கோக்கு வெறியான நேடு. எம்எஸ்ஓபி ரெண்டு பேரும் எம்எஸ்ஓபி இருக்காங்க. எம்எஸ்ஓபி சர்வேல் ரெண்டு பேரும் இங்க ஒரு டெம்பரரி ரெட் ஜோன் கிரியேட் பண்ணிட்டாங்களா? ஆமா, இங்க இந்த ஷாட்ஸோட இதுல இருந்து நேடா விழுந்துட்டாங்க. சாக்கோ எம்எஸ்ஓபி இருக்க இடத்துல நேடா இதுல ஓடி வெரி அங்க பாருங்க சோலோ மேன் டாப் 3 க்கு வந்தானுங்க. டாப் 3 க்கு வந்தானுங்க. தூயிடானுங்க. அவ்வளவுதான் அடிக்குது. ஸ்டார்ட் டீம் இதுதானே இருக்காங்க, பாயிண்ட் இருக்காங்க ஸ்டார்ட் டீம். ஆமா ஸ்டாட்ஸ் டீம் இருக்கு. 56 66 அப்ப கூட பின்னாடி தான இருப்பானுங்க. லூட் இஸ் லைவ் ஒரே ஆனா இதுக்குள்ள இருப்பானுங்க, போட்டிக்குள்ள இருப்பானுங்க. டாபிக்ல தான் இருப்பாங்க. அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. அந்த ஃபோர்மேன் அலைவ் இந்த பக்கம் சார்ஜ் ஏதாவது பண்ண வாய்ப்பு ஓட சாட்ஸ் வெரியானடு. அவ்வளவுதான் இந்த டீம் முடிச்சாங்க. இத 10 பையனா மாத்த போறாங்களா, 8 பையனா மாத்த போறாங்களா, இல்ல 9 பையனா மாத்த போறாங்களா? பாப்போம். லிட்டரலி ஒன் முடிச்சிட்டாங்க. 10 பையனா 9 பையனா சாக்கு வந்துடா. வெற்றி போட்டுருக்கு. 10 பாயிண்ட் எம்பிடிஎஸ் 10 பாயிண்ட் எடுத்துருச்சு. லீடிங்ல இருக்காங்க இப்ப அவங்க தான். என்ன ஒரே ஒரு திரிதான் ஒரே ஒரு கருப்பு தான். ஒரே ஒரு கிளிதான் கிழிஞ்சு அதுக்குள்ள எம்எஸ்ஐ வேலையை பாத்தீங்கன்னா